ஆயுஷ்வல் இருந்துடனுக்கும் பணிவான வணக்கங்கள். அரசாணை எண் 139 நாள் 19/6/2024. இந்த அரசாணை வெளியான நாளில் தான் நான் இந்த பதிவு கொடுக்குறேன். ஜூன் 19ஆம் தேதியை தான் இந்த பதிவு கொடுக்குறேன். மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இதில் அதிகமாக பாதிக்கக்கூடிய செயல் என்ன அப்படின்னா, செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் அந்த பணியிட தான் அதிகமாக பாதிக்கப்பட போகுது. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸ், அந்த ஸ்கூலில் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குன்றதுக்காக சர்ப்ளஸில் மாற்றுப்பணி வழங்குறாங்க. 3 வருஷத்துக்கு மாற்றுப்பணி வழங்குறாங்க. இந்த 3 வருஷம் மாற்றுப்பணி வழங்கும்போது மாணவர் சேர்க்கை அரசு உதவி பெறும் பள்ளியில் உயர்ந்துருச்சுன்னா திரும்ப அதே தாய் பள்ளிக்கே திரும்பிடலான்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து அரசு பள்ளியிலே இருக்கலான்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்திருக்கு பாருங்கள். மாற்றுப்பணியானது 3 ஆண்டுகளுக்கு மேற்படும் நிகழ்வை பொறுத்தவரையில் அவரது பணி பாதிக்கப்படாமல் மாற்றுப்பணி நீட்டிக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ 3 வருஷத்துக்குள்ளே ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ஏறலைன்னா அந்த மாற்றுப்பணி தொடர்ந்து நீடிக்குன்றாங்க. இது 2வது பாயிண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. மாற்றுப்பணியில் அனுப்பப்படும் ஆசிரியர் பணிபுரிந்த பள்ளியில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் நிலையில் மாற்றுப்பணியில் சென்ற மூத்த ஆசிரியர்களின் மாற்றுப்பணியானது ரத்து செய்து அவரை தாய்ப்பள்ளியில் திரும்ப பணிபுரிய அனுமதிக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. இதில் 2வது நடக்குமா இல்லை 5வது பாயிண்ட் நடக்குமா? 2வது பாயிண்ட் நடக்கிறது 99% கஷ்டம்தான். அரசு உதவி பெறும் பள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. ஏற்கனவே அரசு பள்ளிகளும் அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து மாற்றுப்பணி போனவங்க திரும்ப வருவாங்கன்னு 99% நடக்க போகிறது கிடையாது. ஆனால் 99% என்ன நடக்க போதும், இதுதான் 5வது பாயிண்ட் தான் நடக்கும். மாற்றுப்பணி என்ன பண்ணாங்க, பாதிக்கப்படாமல் தொடர்ந்து நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதிலிருந்து நமக்கு எது பெரிய அளவில் தெரிய வரும் அப்படின்னா, இது யாருக்கு சார் பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூர்லி செகண்ட் டிகிரி டீச்சர்ஸோட வேக்கன்சி தான் இதில் பெரிய அளவில் அடிப்படுது. செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கான வேக்கன்சி தான் பெரிய அளவில் அடிப்படுது. பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் இது இருக்குது பாருங்கள். 299 உபரி ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள். அதில் 201 நிரப்ப தகுந்த பணியிடங்கள் எய்டட் ஸ்கூல்லே நிரப்பிடுறாங்க. அப்போ எக்ஸஸாக வரவங்க நமக்கு எவ்வளோ வருவாங்க? கரெக்டாக 98 பிடி பணியிடங்கள் நமக்கு லாஸ். ஆனால் அதிகமாக யார் இருக்காங்கன்னா எஸ்ஜிடி தான். அது 4407 எஸ்ஜிடி பணியிடங்கள் நமக்கு லாஸ்ட் ஆகுது. பிடி பணியிடங்கள் 98 மட்டும்தான். ஓவராலாக பார்த்தா 4505 பணியிடங்கள் அரசு பள்ளிகளில் இருக்கிற 4505 பணியிடங்கள் மொத்தமாகவே அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு என்ன பண்ணுறோம், தாரவாத்து கொடுக்குற மாதிரி போகுது. இதில் பயப்படக்கூடிய செய்தி யாருக்குன்னா, செகண்ட் டிகிரி டீச்சர்ஸோட வேக்கன்சி தான் பாதிக்கப்படுது. 4407 பிடி டீச்சர்ஸ் 98 பணியிடங்கள் பாதிப்படையுது. இதுதான் உண்மை. சரிங்களா? அதோட செய்தி குறிப்பு கூட இதுதான். அந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா புரியும். நமக்கு ஒட்டுமொத்த பள்ளிகள் எண்ணிக்கை 5018, துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி 1496, அதுக்கப்புறம் மொத்தம் 6514. இதெல்லாம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், அது நடுநிலை பள்ளிகள். அதுவே தொகுப்பு 2023 அடிப்படையில். இதில் ஆசிரியர் வகை இடைநிலை ஆசிரியர்கள் துவக்கப்பள்ளியில் இருக்கிறவங்க 3809 பேர் உபரியாக இருக்காங்க. ஸோ 3809 உபரியில் இருக்கும்போது 775 பேரை மட்டும்தான் அங்கே ரீட்டைன் பண்ணி வைக்க முடியும். மீதி 3304 பேரை அந்த பணியாளர் பக்கத்தில் இருக்கிற எய்டட் ஸ்கூலில் மாற்றிக்க சொல்கிறாங்க. இது இருக்குது நம்மளுடைய அந்த ஆணையில் பார்த்தீங்கன்னா 3304 பேர் அரசு பள்ளிக்குள்ள வருவாங்களா சார்னா அப்படி கிடையாது. 3304 பக்கத்தில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பணி மாற்று வழங்குறாங்க. அப்படி அங்கே ஃபில் ஆகிட்டும் எக்ஸஸாக வரவங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்துகிட்டு வராங்க. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனாலும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குன்னா எல்லா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் அதே ஸ்ட்ரென்த்து கம்மியாக தானே இருக்கும். அதனால் அவங்கள பக்கத்து பள்ளியில் மாற்றினா 1-2 மாறினா கூட மீதி ஒரு 3000 பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வர போகிறாங்க. அப்புறம் நடுநிலை பள்ளிகளில் அதுவும் இடைநிலை ஆசிரியர் நீ ஆன்னு ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். அதில் 1737 உபரி ஆசிரியர்கள் இப்போதைக்கு ரீட்டைன் பண்ணி வைக்கிறது 364 பேரை அதே பணியிடத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா 1373 ஆசிரியர்கள் வெளியில் வராங்க.
இதுவும் அதே மாரி பக்கத்துல இருக்கிற நடுநிலைப் பள்ளிகள்ல எங்காவது என்ன பண்ணலாம், எய்டட் ஸ்கூல்ல அதெல்லாம் வந்து மாத்திக்கலாம். அப்படியும் நிரப்பப்படல அப்படின்னா, அரசு பள்ளிகளுக்குள்ள தான் எடுத்துட்டு வர போறாங்க. இந்த 98ம் அதே மாரி தான். 98 பிடி டீச்சர்ஸ என்ன பண்ண போறாங்க, நம்மளுடைய எய்டட் ஸ்கூலுக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மாற்று பணி ட்ரான்ஸ்ஃபர்ல மாற்று பணி வழங்குறாங்க. அப்படியும் ஃபில் பண்ணி எக்ஸஸா வராங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அனுப்புறாங்க. ஸோ இதில வந்து 4505 பணியிடங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு என்ன ஆயிடுது? ஷேர் ஆயிடுது. இதில பெரிய இழப்பே வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸுக்கு தான். பிடி டீச்சர்ஸுக்கு 98 பணியிடங்கள். ஆனா, அந்த 98 பணியிடத்த கூட குறைவான இழப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு பணியிடம்னா கூட மிகப்பெரிய இழப்பு தான் இதில. பிடி டீச்சர பொறுத்தவரையும் இந்த 98 பணியிடம் வந்து யாருக்கு அப்படின்னா, நியமனத் தேர்வு எழுதி பாஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் பணிக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமா சொந்தமான பணியிடம் இது. அது ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிட்டாங்க. அத 13ல எழுதினாங்க, 15 எழுதினாங்க, 19 எழுதினாங்க, 22ல எழுதிட்டாங்க. இப்போ இவ்வளவு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி பாஸ் ஆயிட்டோம். இப்ப நியமனத் தேர்வு எழுதியும் காத்துட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு சொந்தமான பணியிடம் தான் இந்த 98 பணியிடம். இத விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளோ எதுவும் ஒரு பெரிய அளவுலலாம் இந்த செய்திய குடுக்கறதுல சந்தோஷம்லாம் இல்ல. வருத்தம் தான் அதிகமா இருக்கு. இதுதாங்க. மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஆனா, முக்கியமா வருத்தத்தோட சொல்றேன். இது போன்ற தகவல் இல்லாமல் சந்திக்கிறேன்னு தான் சொல்லிட்டு போறேன். எப்பவுமே மீண்டும் இது போன்ற தகவலோடு சந்திக்கிறேன்னு சொல்லுவேன். இப்ப என்னன்னா, இது போன்ற தகவல்கள் இல்லாமல் உங்களை சந்திக்க நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இது ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாதும் ஊரே யாவரும் கேளீர்.